ஹாய், வெல்கம் டு லிவ் வித் ஃபுட். நம்ம இன்னைக்கு வெண்டைக்காய் வறுவல் பார்க்க போகிறோம். இது புல்கா சப்பாத்திக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு வெண்டைக்காவை எடுத்து நம்ம 4 சப்பாத்தி சாப்பிட்லாம், அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ முதல்ல வெண்டைக்காவை நல்லா கழுவி தொடச்சி வச்சிடலாம். இதை நல்லா கட் பண்ணிக்கலாம். இப்போ நடுவில் ஒரு ஸ்லிட் மாதிரி போட்டுடலாம். இந்த மாதிரி இது ஓப்பன் ஆகிற மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி எல்லா வெண்டைக்காவையும் நம்ம ரெடி பண்ணிடலாம். இப்போ இதுக்கு உள்ள ஸ்டஃபிங் வைக்கிறதுக்காக ஒரு பவுலில் தயிர் எடுத்துருக்கேன். இது நல்லா கெட்டியான தயிர் எடுத்துக்கலாம். கொஞ்சம் புளிப்பாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். இதோட நம்ம கொஞ்சமாக கடலை மாவு சேர்த்துக்கலாம். மிளகு சேர்த்துருக்கேன். மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். வீட்டிலேயே தயார் பண்ண கரம் மசாலா தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். காய்ந்த வெந்தய இலையும் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கலாம். நம்ம ஸ்டஃபிங்கை ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இந்த ஸ்டஃபிங்கை தான் நம்ம இந்த வெண்டைக்காய் உள்ள வைக்க போகிறோம். ரொம்ப டேஸ்டான இந்த பிந்தி ஃப்ரை ரொம்ப நல்லாயிருக்கும் சப்பாத்தி புல்காக்கெல்லாம். இந்த மாதிரி நம்ம ஓப்பன் பண்ணி இது உள்ள மசாலாவை நல்லா தடவி வச்சிடலாம். வழக்கமாக நம்ம வெண்டைக்காய் செய்கிறதுக்கு இந்த மாதிரி வித்தியாசமாக செஞ்சோன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. சப்பாத்திக்கும் நல்லாயிருக்கும், ஒயிட் ரைஸுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நம்ம எல்லா வெண்டைக்காய் உள்ளேயும் ஸ்டஃபிங்கை ரெடி பண்ணி வச்சுக்கலாம். வெளியே தெரிகிற ஸ்டஃபிங்கெல்லாம் இந்த மாதிரி கத்தியால் நம்ம எடுத்துடலாம். கொஞ்சம் கூடி அந்த மசாலா வெளியவே வராது, ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ ஒரு கடாயில் கொஞ்சம் அதிகமாக எண்ணெய் விட்டுக்கலாம். இந்த எண்ணெயில் தான் நல்லா வதங்க போகுது. நான் இங்கே கொஞ்சமாக சோம்பு சேர்த்துருக்கேன். உங்களுக்கு சோம்பு விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் விட்டுடலாம். இதோட சீரகம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஆனால் சோம்பு சேர்த்தா இது நல்லா இருக்கும். இந்த வறுவலுக்கு துருவிய இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம். அடுப்பை சிம்லே வச்சுக்கலாம். நல்லா ஃப்ரை ஆகும். சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே மசாலா உள்ள உப்பு சேர்த்துருக்கோம். கொஞ்சமாக மஞ்சத்தூளும் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நம்ம தயார் பண்ணி வச்சிருந்த அந்த ஸ்டஃபிங் வெண்டைக்காவை இதோட சேர்த்துக்கலாம். ஒரு நிமிஷம் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். சிம்லேயே வச்சோன்னா அது நல்லா ஈஸியாக ஃப்ரை ஆகிட்டுருக்கும். இன்னும் கூடி கொஞ்சம் ஃப்ரை ஆகணும். அதனால் ஒரு தடவை நல்லா நடுவில் கிளறி விட்டுட்டு திருப்பியும் கொஞ்சமாக மூடி போட்டு வச்சிடலாம். இதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஆனால் இந்த மாதிரி வறுபட்டால் தான் இதனோட டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். இப்போது ஓரளவுக்கு நல்லாவே ஃப்ரை ஆயிடுச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே நான் கொஞ்சமாக துருவிய தேங்காய் சேர்த்துக்கிறேன். டேஸ்ட்டுக்காக சாப்பிடும்போது நீங்கள் இந்த துருவிய தேங்காயை மேலே சேர்த்துட்டு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்கும். புல்காக்கு இது ரொம்ப ஒரு பெஸ்ட்டு காம்பினேஷன். சப்பாத்தி, நான் இதுக்கெல்லாம் கூட இந்த பிந்தி ஃப்ரை ரொம்ப நல்லா இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வழக்கமாக செய்கிற வெண்டைக்காய் பொரியலுக்கு இதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும். மறக்காமல் லிவ் வித் ஃபுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.